எல்லாரும் வணக்கங்க. இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இது முடிக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் நான் தயார் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு மூலிகையை தேடி தான் இது வந்து எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை தெப்பக்குளம். இதுக்குள்ளே தான் ஏறி குதித்து ஒரு மூலிகையை தேடி போகிறோம். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் ஓரத்தில் வந்து அசால்ட்டாக வளர்ந்து கிடக்கும். இப்போ மழை இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து அந்த மூலிகை கிடைக்கல. அதனால் வந்து அருப்புக்கோட்டையில் வந்து காசு கொடுத்தே வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். அருப்புக்கோட்டை எங்கே சுற்றியுமே கிடைக்கல. பைக்கை வந்து வேலைக்கு விடுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அப்போ எட்டி பார்த்தப்ப இதுக்குள்ளே அந்த மூலிகை தென்பட்டுச்சு. சரி ரைட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். தெரியல பிளாக் அப்படியே அப்படியே கொடுக்குறது எடுத்துனால உடம்பு அப்படி சூப்பர். இதெல்லாம் கிடைக்காம எவ்வளோ இருக்குது. சாப்பிடலாம்டா. நுரையீரல் நம்ம குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? இந்த கஷாயம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பு வச்சு சாப்பிட்டாலும் குடிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட்லாம் இருக்குது. வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். கொடுங்கடா. அது பின்னாடியே போயிருக்கேன். விழுந்துடாம இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொடுகு தொல்லை இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்காது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நரைமுடி மட்டும் இல்லைங்க, இளநரை சிறு வயதில் வரும் பார்த்தீங்களா இளநரை. எனக்கெல்லாம் முன்னாடி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. என்னோட பழைய வீடியோவில் வந்து என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து எனக்கு கிடையாது. நான் இந்த மாதிரி என்னதான் ஹேர் ஆயிலாம் நான் தயார் பண்ணி நானே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து யாருக்கு பண்ண போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரதருக்கு தான். ஸோ நான் ஊருக்கு வந்திருந்தேன். என் அண்ணன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு எண்ணெய். வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேமா ஏறி குடிச்சிட்டு வந்துட்டோம். போகிறப்ப பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்ட்டு. உதர் மாதிரி இருக்கு. என்னடா விட்ட பெட்டுவே வீட்டுக்கு அப்படியே போய் மேலே ஒரு துணியை வச்சு போட்டோம்னா அவ்வளோ பெட்டாகி போய் இதுவும் காலி உழம்பு உள்ள ஒரு பொம்பளை போட்டா போதுமே, அதை பார்த்தோன்னே எடுத்துருவேன் பங்காளி. பொம்பளை சோக்கு வேற ஒன்றும் எப்படி எப்படி கஷ்டப்படும் தெரியும் இல்லையா? இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஏறுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் சைடில் இருக்கும். அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ நாங்கள் கூட மேலே ஏறி உள்ளே போய் உட்காந்து குடிக்க போகிறோன்னு நினச்சிட்டாரு போல. ரிட்டன் வரவும் நாங்கள் பிடிங்கிட்டு வந்ததை பார்த்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு பெங்களூரில். ஸோ ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையும் பற்றியும் சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸுகளை அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப நன்றின்னு வேறு சொல்லிட்டு போனார். அவர் கான்டாக்ட் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டார். நம்ம முன்னாடி பறித்தது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை, அதை கரப்பான் செடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா பேர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேராவது எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மற்ற பேர்லாம் எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வேட்டைனா கருவேப்பிலை வேட்டை. கடையில் போய் வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு பேக் சைடு இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு வந்தோம் கருவேப்பிலை பறிப்பதற்காக. இந்த வீடியோவை ஆப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ணெய் மட்டும் தேய்ச்சா பார்த்தாதுங்க, சில இன்க்ரீடியன்ட் அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். வெறும் எண்ணெய் மட்டும் தேய்த்தால் மட்டும் முடி வளரவே வளராது. ஸோ அது ஒரு 50% வச்சுக்கலாம். அதுபோல் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஃபுட்டு, அதுவும் 50% இருக்கணும். வெறும் எண்ணெய் மட்டும் தேய்ச்சா வளராது, திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது, நான் யூஸ் பண்ண எனக்கு வளரல அப்படின்னு தயவு செய்து யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதாங்க, எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க எங்கள் மதினி, அதாவது எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. ஸோ அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு சிங்கக்குட்டியும் ஹெல்ப் பண்ணுவார். வீடியோவை பாருங்கள், அவர் யாருன்னு சொல்கிறேன்.
இந்த கரிசலாங்கண்ணி கீரையிலேயே 2 விதமான கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு, எல்லா பத்தியும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மஞ்சளும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் பீஸ், ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இதுலயும் கிடைக்கும். ஆனா எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒயிட்லயும் வந்து எல்லோவுக்கு ஈக்குவலானது இருக்கு கண்டிப்பா. ஸோ அதோட இலைகளை நீங்க லைட்டா கையில தேய்ச்சாலே கொஞ்ச நேரத்துல வந்து உங்க கை ஃபுல்லாவே கருப்பாயிரும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அங்க போடணும் பிடிங்க, அதை இங்க போடணும், இதை இங்கிட்டு போடு, இலையை அங்க போடு. இது என்னது, இலையை மட்டும்தான் புடுங்கண்ணா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மை உயிர், மை மருமகன், அதாவது என்னுடைய தங்கச்சியோட மகன், மை உயிர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தான் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்க அண்ணனுக்காக. ஸோ ஒரு 5 பொருளை வச்சு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவையும் ஸ்கிரீன்ஷாட் போறேன், அதுவும் பாருங்க. கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதோட பார்ட் 2 கூட நீங்க வச்சுக்கலாம். உண்மையிலே பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதாவது நரமுடிக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ இப்போ என்னோட முடிவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கங்க வந்து உங்களோட கேப் இருக்கும், அடர்த்தி இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். நரைமுடி பிரச்சனை, முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பெஸ்டான ரிசல்ட் இருக்கும். அது போக நான் எண்டில் ஒரு சில டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க, வேற லெவலில் growth இருக்கும். 1 லிட்டர் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். அர்பாட்டில் வாங்கலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். ஸோ அதுக்கு தான் நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்றேன். ஒவ்வொன்றும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் சொல்றேன். ஃபுல்லா டீட்டெயிலாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பத்தியுமே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்லயே நம்ம சொந்தமா தயார் பண்ணிக்கலாம், தேவையான வெளில வாங்கணும் அவசியமே இல்லை. மஞ்சள் கிடையாது, கரிசலாங்கண்ணி கீரை மஞ்சள் கிடையாது, இது ஒயிட் தான். அது கிடைக்கல, ஆனா அதோட பெஸ்ட் ரிசல்ட் இதுலயும் கிடைக்கும். நான் முன்னாடியே கையில எல்லாம் தேய்ச்சி உங்களுக்கே காமிச்சிருப்பேன். இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க வேணாம், மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசா அரைச்சி இதை வடிகட்டி இதோட சாரம் மட்டும் தான் நம்ம இதை சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம தேய்க்கிறப்ப கொஞ்சம் நரம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம அரைச்சி சாரம் மட்டும் சேர்க்க. தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திக்கோங்க, ரொம்ப ஊத்த வேணாம். இதே போலதான் கருவேப்பிலையா இருக்கு. அரைச்சிட்டு வடிகட்டணும்னாலும் நீங்க வடிகட்டலாம், இல்லாத பட்சத்துல இந்த கரிசலாங்கண்ணி கீரை அரைச்சதுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 1 லிட்டர் எண்ணெய். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை. ஸோ எல்லா நாட்டு மருந்து கடையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும், இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 100 கிராம். அது இதை நீங்க வறுத்து பொடி பண்ணியும் போடலாம். ஸோ அப்படியே கூட போடலாம், பிரச்சனை இல்லை. அடுப்பை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல வைக்காம லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணுங்க. கருவேப்பிலை எந்த அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவு இதை நம்ம போடணும்னா மேக்சிமம் குறைஞ்ச அளவு எவ்வளவு நான் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 கை இப்படி அளவு கருவேப்பிலை, 4 இல்ல 5 கூட வச்சுக்கலாம். இது வந்து சைடு எஃபெக்டே கிடையாது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. கிடைச்சோம் பாத்தீங்களா? ஸோ அதே மிக்ஸி ஜார்ல தான் போடுறோம். மூடியை பாருங்க என்ன கலர்ல இருக்குன்ட்டு. ஒருத்தர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் பெஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் கரிசலாங்கண்ணிலையும் பெனிஃபிட் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தாராளமா இதுவும் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க இந்த மிக்ஸி மூடியில கண்ணை கரையன்னு அந்த சொட்டு விழுறத பாருங்க, கண்ணை கரையேன்னு ஆயிப்போச்சு பாரு. அடுப்பை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல வைக்கவே கூடாது, லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். எண்ணெயோட கலர் அப்படியே மாறும், அப்படியே பச்சை பசையே இருக்கும் எண்ணெயோட அந்த திக்னஸ். ஸோ அதனால நீங்க வந்து ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருகி போயிடும். கருகி போயிடுச்சுன்னா அது பெனிஃபிட்டே கிடையாது.
பச்சை பசைன்னு இருக்கிறப்ப நம்ம இறக்கிடணும். இந்த கருவேப்பிலையும் அரைச்சி ஊத்திட்டோம்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கருவேப்பிலையோடய சேர்த்து ஒன்றா அரைச்சிருங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி சேர்த்துக்கோங்க. அது பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் எண்ணெய்க்கு தனித்தனியாக அரைக்கலாம். ஸோ நான் கருவேப்பிலையோட சேர்த்து அரைச்சிட்டேன். தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, கம்மியான அளவில் தான் ஊற்றணும். அது அரைப்படுது பார்த்தீங்களா, ஸோ அந்த அளவு ஊற்றினாலே போதுமானது. இப்பயே வந்து எண்ணெயோட கலரை பாருங்க. கரண்டியில் உங்களுக்கு கலர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்காய் என்ன கலர் வந்து இப்போ என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. கருங்கை மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த பசுமை தன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த தன்மையோட இறக்கணும். ஸோ அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பூ. இதை வந்து நீங்கள் தனியாகவும் போடலாம். ஸோ அப்படியே வந்து எண்ணெய்க்குள்ள அப்படியே இறக்கி விட்டுலாம். ஸோ பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. என்னடா இது கொச 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 கொசன்னு இருக்குலாம் யோசிக்காதீங்க. இதை நீங்கள் வடிகட்டணும்னு அவசியமே கிடையாது. வடிகட்டி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். வடிகட்டாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம். ஸோ ஆல்ரெடி நல்லாவே வத்திருச்சு. இவ்வளோதாங்க மேட்ரு. இன்னொரு 5 மினிட்ஸ் போயிடுச்சா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சா மட்டும் பத்தாதுங்க. டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுவும் சாப்பிடணும். அது போக எப்பெல்லாம் டயம் கிடைக்குதோ அது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கிடையாது. ஒரு கேரட்டு, அதாவது கருவேப்பிலை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும், கேரட்டு எந்த டயத்தில் வேணாலும் சாப்பிடலாம். இதை 2 மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவலில் க்ரோத் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவேன். நான் வடியெல்லாம் கட்ட போகிறது கிடையாது. இன்னும் 5 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த 2 பாட்டுமே மாற்றிட்டு ஸோ யூஸ் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கரெக்டாக பண்ணுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த பசுமை தன்மை மாறக்கூடாது. அந்த பச்சை பசைன்னு இருக்கு பார்த்தீங்களா, கருக விடவே கூடாது. என்ன கலரை திரும்பவும் பாருங்கள், என்ன கலரில் இருக்குட்டு. இன்னும் கொஞ்சம் வத்த விட்டா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் கருக விட்டுறவே கூடாது. கருக விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறதே வேஸ்ட். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.